அனைவருக்கும் வணக்கம். இது வானவில் டிவி வழங்கும் பேசும் நேரம். Connecting you with medical experts. நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரினா வெறும் ஃபேஸை மாற்றுறதுக்கும் அழகாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. ஆக்சிடென்ட், பேர்ன் இன்ஜுரிஸ், பர்த் டிஃபெக்ட் மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு பதில் அளிக்கிறதுக்கு தான் பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியதில்லை. இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் ஸ்ரீலக்ஷ்மி ராவ் மேம். இப்போ சில பேர்லாம் வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால அவங்க ஸ்கின்னே ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருக்கும்ல, இப்போ அவங்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் மேம் பார்ப்பாங்க? பர்ன்ஸ் கேசஸும் நாங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் டீல் பண்ணுவோம். பர்ன்ஸ் வந்து நிறைய விதமாக நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். ஒன்று வந்து சுடு தண்ணி ஊற்றி, இல்லை ஸ்டீம் இன்ஜுரி, அது ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைனா டைரக்ட் ஃபயர் கான்டாக்டில் இருக்கிறவங்க, இல்லைனா வந்து எலக்ட்ரிக் இன்ஜுரிஸ், எல்லா விதமான இன்ஜுரிஸும் இஸ் ட்ரீட்டட் பை அ பிளாஸ்டிக் சர்ஜன். யூஸ்வலி குழந்தைங்க வந்து நிறைய ஸ்கேல்ட் இன்ஜுரிஸில் வருவாங்க. அங்கே வச்சிருக்கிற வந்து சாம்பார் சட்டியோ அதை வந்து கவுத்துட்டு, இல்லைனா தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பர்ன்ஸ் ஆகி வருவாங்க. இந்த பர்ன் சைட் வரவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சும்மா இருக்காம பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து மாவு போடுங்க, இல்லைன்னா இங்கு ஊற்றுங்க, அதெல்லாம் ஒட்டிட்டு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் அதே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பர்ன்ஸ் ஆனாலும் அது வந்து தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு வரணும். அந்த பர்ன் ஆன இடம் மட்டும் ட்ரீட் பண்ணுறது கிடையாது. அந்த பேஷண்ட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் அ ஹோல். அவங்க வந்து தண்ணி வந்து நிறைய தேவைப்படும். ஸோ ஃப்ளூயிட்ஸ், ஆனால் குளுக்கோஸ் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் தேவைப்படும். ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ், இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து சேர்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த பர்ன் இன்ஜுரி ஹீல் ஆகும். இல்லைன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். இப்போ அந்த பர்ன் இன்ஜுரி ஆகி அந்த ஸ்கின்னே ஒரு மாதிரி அந்த காயம் அப்படி தெரியும்ல, அதை கியூர் பண்ண முடியுமா? பர்ன்ஸ் வந்து நாங்கள் வந்து கிரேட்ஸாக நாங்கள் செக்ரிகேட் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் கிரேட் 1, 2, 3ன்னு சொல்லி. அந்த சூப்பர்ஃபிஷியல் பர்ன்னா கிரேட் 1 அண்ட் சூப்பர்ஃபிஷியல் கிரேட் 2ன்னு சொல்லுவோம். அதில் வந்து யூஸ்வலி ஸ்கின் வந்து ஆல்மோஸ்ட் நார்மலாக வந்துடும். கிரேட் 1ல தெரியவே தெரியாது, அந்த பர்ன் ஆனதே தெரியாது. கிரேட் 2 சூப்பர்ஃபிஷியலில் வந்து ஆறிடும், ஆனால் ஓரளவு கொஞ்சம் சேஞ்ச் உடுத்து பார்த்தா மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். கிரேட் 2 டீப்பர் அண்ட் கிரேட் 3 வந்து அது ஹீலே ஆகாது. இட் ஹேஸ் டு பி ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியே சில வூண்ட்ஸ் ஆற்றிடலாம். இல்லை ரொம்ப ஆழமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் நம்ம ஸ்கின் கிராஃப்ட், தோல் எடுத்து போடுவோம்ல, அது போடணும். இல்லைன்னா ஃபிளாப் கவர் பண்ணணும். இப்போ பிறவிலே சில குழந்தைங்களுக்குலாம் இந்த கிளிப் மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, அவங்களதெல்லாம் கியூர் பண்ண முடியுமா? கஞ்சனைட்டல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு. அது வந்து என்னன்னா பிறவிலே நிறைய அனாமலிஸோடய இருக்கும். யூஸ்வலி என்ன கிளெஃப்ட் லிப்னா அந்த லிப் வந்து ஸ்பிளிட்டாக இருக்கிறது, இல்லைன்னா பேலட் வந்து உள்ளே இருக்கிற மேலே இருக்கும்ல, அது வந்து அது ஸ்பிளிட்டாக இருக்கிறது, இல்லை ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதெல்லாமே இருக்கும். இல்லைன்னா வந்து 2 விரல் ஒட்டி இருக்கிறது, இல்லைன்னா ஃபுல் கையே வந்து எல்லா விரலும் ஒட்டிருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விரல் இருக்கிறது, இது எல்லாமே கஞ்சனைட்டல் அனாமலிஸ். அதை வந்து நம்ம சரி பண்ணலாம். அதுதான் இட் இஸ் டன் பை பிளாஸ்டிக் சர்ஜரி. மேம், இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரியில தான் இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியும் வருது. நீங்கள் ஏன்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி தான் நிறைய பேர் இப்போ அழகாக பண்ணுறாங்க. ஸோ இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரினா என்ன, அது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் மேம்? காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதில் என்னன்னு சொன்னால் அழகுபடுத்துறதுக்காக சில சர்ஜரி, சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம். அது வந்து எல்லா காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நோஸ் ஜாப்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரைனோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இல்லைன்னா லிப் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்குன்னா டிக்ரீஸ் பண்ணுறது, இல்லைன்னா வந்து இயர் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் சர்ஜரி. அது இல்லாமல் வந்து இப்போது பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் ரிடக்ஷன், அப்டாமினோபிளாஸ்டி, கைனகோமாஸ்டியா சர்ஜரி, இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் சர்ஜரி. இப்போ இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணும்போது, இப்போ ஃபேஸில் வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணும்போது அது பார்க்க நேச்சுரலாக இருக்காது, அவங்க பார்க்கவே ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரிவாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? ஆர்டிஃபிஷியலாக தெரிகிறது சில டைம்ஸ் அப்படி இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வி ஆர் யூஸ் டு அந்த ஃபேஸ் அப்படி பார்த்து அப்படி தோணும். ஆனால் வந்து ஆர்டிஃபிஷியலாகவே தெரியும்னு சொல்கிறது வந்து தப்பு. இல்லைன்னா ரொம்ப ஓவர் கரெக்ஷன், இப்போ வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக பெருசு பண்ணிட்டாங்க, இல்லை அந்த மாதிரி இருந்தால் வால்யூம் என்ஹான்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். பட் ஒரு டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அது குறைஞ்சிடும். இப்போ ஜென்ஸுமே வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்களா மேம்? இப்போ ஜென்ஸை வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. எஸ்பெஷலி இப்போ வந்து மேல் பிரெஸ்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம், அதை வந்து கைனகோமாஸ்டியான்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனுக்கு அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா ப்ராமினெண்ட்டாக வந்து பிரெஸ்ட் டிஷ்யூ மேலில் வந்து டெவலப் ஆகும். யூஸ்வலி வந்து ஒரு 16 years to 20 அது வரலாம். அது வந்து ஃபிசியோலாஜிக்கல், அந்த டைமில் வர்றது. அதுக்கப்புறம் மேபி அது சரியாயிடும். இல்லைனா ரொம்ப ஃபேட் வந்து கெயின் பண்ணாங்க, வெயிட் போட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரிகிறதுனால அவங்க தேல் ஃபீல் ஷை. வெளியில் வந்து சட்டை கழட்ட முடியாமல் அப்படியே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக தேல் ஃபீல் பேட். அதுக்காக சர்ஜரி கரெக்ஷனுக்கு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த மேல் பிரெஸ்ட் சர்ஜரியில் வந்து லைப்போசக்ஷன் சொல்லுவோம். அந்த ஃபேட்டை வந்து ஃபஸ்ட்டு அந்த லைப்போசக்ஷன் ஆப்ரேட்டஸ்
உள்ளே இந்த உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டிஷ்யூவை வந்து நம்ம சர்ஜரி பண்ணிட்டு அதை எடுத்துருவோம். அது வந்து அந்த இன்சிஷன் வந்து அந்த நிப்பிள்ஸ் பக்கத்துல இருக்கிறனால ஆப்வியஸாக தெரியாது. ஸோ அது வந்து டிஷ்யூ எல்லாம் வந்து நார்மலாக ஃப்ளாட் ஆன அப்புறம் they'll feel more confident. இது வந்து மேல் breast surgery. நிறைய மென் வந்து they start losing hair. ஒரு 40 வயசு அந்த டைமில் இருக்கும்போது வந்து ஹேர் லாஸ் இருக்கும்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸ் வராங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ தொங்குறது வந்து இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அந்த டிஷ்யூ வயசான அப்புறம் தொங்கும் போது அது வந்து அதுக்கு வேஸ்ட் லிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் சர்ஜரிஸ்க்கு வராங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி வெயிட்னால கூட அந்த மாதிரி வெயிட்டாக தெரியும். அப்போது இந்த வெயிட் லாஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து அவங்களோட ஸ்கின் எல்லாம் பார்த்தா அது மாதிரி லூஸாக ஆகிடும். இப்போ ஸ்கின் லூஸ் மாதிரி ஆகி அந்த மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? கண்டிப்பாக வந்து அந்த ஃபேட் வந்து இட் வுட் ஹவ் ஆக்கியூபைட் ஒன் ஸ்பேஸ். அது வந்து லாஸ் ஆன அப்புறம் அந்த ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு ஷ்ரிங்க் ஆக முடியாது. அந்த டிஷ்யூ வந்து லூஸாக தொங்குற மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அதை வந்து ஃபர்மாக டோண்டாக பார்த்துக்கிறது அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கறதுக்கு வந்து சர்ஜரி பண்ணுவோம். யூஸ்வலி அப்டாமின் அதில் வந்து அப்டாமினோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். தையில் வந்து தை பிளாஸ்டி, ஆர்ம்ஸில் வந்து பிரேக்கியோபிளாஸ்டி. இதெல்லாம் சர்ஜரிஸ் வந்து அந்த எக்ஸஸ் ஸ்கின் அண்ட் டிஷ்யூ எடுத்துட்டு ஒரு டோன் லுக் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணுவோம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நிறைய கேட்குன்னா நிறைய ஆக்டர் நிறைய பேர் இந்த நோஸ் ஜாப் தான் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி நோஸ் ஜாப் பண்ணுறாங்க. அந்த சர்ஜரி என்ன மேம்? அது ஏன்னா எல்லாருமே அந்த நோஸ் ஜாப் இப்போ ஏன்னா நம்ம மூக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஷேப் தான் இருக்கும். சம்டைம்ஸ் சில பேருக்கு மாறி இருக்கும். இப்போ அது பண்ணால் எல்லாருக்குமே இருக்க மாதிரி நார்மலாக இருக்குமா இல்லை அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுமா? இப்போ வந்து நிறைய ஆக்டர்ஸ் பண்ண அப்புறம் இட் இஸ் ரொம்ப ஃபேமஸாக எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கெட் அ நோஸ் ஜாப். எல்லாரும் அழகாக தெரியணும், ஒரு நோஸ் டிஃபைன்டாக இருந்தால் இட் வில் என்ஹான்ஸ் பியூட்டின்னு வந்து நினைக்கிறது வந்து இட்ஸ் அ காமன் திங். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, இல்லை மூக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது டிப்லன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஃபேட் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு டிஃபைன்டாக நம்ம வந்து ஸ்கல்ப்டடாக லுக் கொடுக்கலாம். இல்லை சில டைம் வந்து உள்ளே வந்து தண்டே வளைஞ்சிருக்கும், அவங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த கார்டிலேஜ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அந்த கார்டிலேஜை யூஸ் பண்ணி நோஸை வந்து நல்லா டிஃபைன்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் டிப் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி அது பண்ணலாம். இல்லை ரொம்ப அகலமாக இருக்குன்னு சொன்னால் அது ஸ்டிச் வந்து நல்லா அது ஸ்கல்ப்ட் பண்ணிவிட்டு நேரோ பண்ணலாம். இல்லை அதுவும் பத்தலை அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி கார்டிலேஜ் ரிப்ல இருக்கிற ஒரு கார்டிலேஜ் மட்டும் எடுத்துட்டு அதை வச்சு நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் ரைனோபிளாஸ்டி. இது இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ ஆக்டர்ஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி நான் அழகாக தெரியணுன்றதுக்காக நிறைய இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ எந்த ஏஜ் வரைக்கும் அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம்? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து சின்ன இப்போ ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தாலுமே என் மூக்கு நல்லா இல்லை எனக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா? அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லது இல்லை. இது வந்து இட் இஸ் பிகம் பியர் ப்ரெஷர் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அவேர்னஸ்னால ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால ஈவன் ஸ்மால் சில்ட்ரன் இப்படி தான் இருக்கணும், நான் ஒல்லியாக தான் இருக்கணும், சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது, இல்லை மூக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் வந்து நல்லா இருக்க முடியும், அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. விச் இஸ் ஆக்சுவலி ராங். அந்த பியர் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. எல்லா சர்ஜரிஸும் எஸ்பெஷலி காஸ்மெட்டிக் இட் இஸ் நாட் டன் இன் யங் ஏஜ். அந்த ஆர்கன் இப்போ அது ஃபுல்லாக க்ரோ ஆன அப்புறம் மட்டும்தான் அதில் நம்ம கை வைக்க முடியும். நம்ம ஃபுல் க்ரோத் பொட்டென்ஷியல் நம்ம அது கொடுத்த அப்புறம் தான் ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ணால் அந்த பொட்டென்ஷியல் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ யூஸ்வலி 18 to 21 இயர்ஸ் மேலே தான் எனி காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் டன். இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு டூ காஸ்மெட்டிக் சர்ஜரி இன் அ யங்கர் ஏஜ். மேம் இப்போ நீங்கள் நோஸ்க்கு சொன்னீங்க, அதே மாதிரி இப்போ காதெல்லாம் சில பேர் வந்து ஷேப் வேறு மாதிரி இருக்குது, அது சர்ஜரி பண்ணி மாற்ற முடியுமா? அதே மாதிரி சில பேர் பிறந்த குழந்தைங்களுக்கே வந்து காது இல்லை வளருமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருப்பாங்களா, அதெல்லாம் பண்ண முடியுமா ட்ரீட்மெண்ட்டில்? கண்டிப்பாக. ஈவன் இயர் சர்ஜரிஸ் நம்ம வந்து அதுக்கு ஓட்டோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இப்போ கன்ஜனைட்டல் மைக்ரோஷியான்னு சொன்னால் குழந்தைங்க வந்து வெளியில் இருக்கிற காதே இல்லாமல் இல்லைன்னா அதுக்கு வந்து ஷேப் வேறையா இத்தனோண்டு காதோடைய பிறக்கும். அப்போ வந்து அவங்களுக்கும் வந்து நம்ம சர்ஜரிஸ் பண்ணுவோம். அது ஸ்டேஜாக பண்ணுவோம். அப்போ வந்து குழந்தையோடைய கார்டிலேஜ்னு ஒரு சதை எடுத்துட்டு அது மேல் தோல் போட்டு எல்லாம் மொபிலைஸ் பண்ணி அதெல்லாம் வந்து மைக்ரோஷியா கரெக்ஷன் சொல்லி அந்த சர்ஜரி பண்ணுவோம். இல்லை சில பேருக்கு வந்து காது வந்து இப்படி ரொம்ப மடங்கு இருக்கு இப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். இல்லை ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ரொம்ப யானை காது மாதிரி இப்படி பெருசாக தொங்குது அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் நம்ம வந்து சர்ஜரி கரெக்ஷன் பண்ணலாம். அப்புறம் சில பேருக்கு அடிப்பட்டு இப்போ காயம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்கார் மாதிரி நல்லா பெருசாக இருந்துடும், ரொம்ப ஆழமாகவும் இருக்கும். அதை வந்து 100% க்யூர் பண்ண முடியுமா ஸ்கார்ஸை? ஸ்கார் வந்து அன்சைட்லி ஸ்கார்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எதிரில் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போது கல்யாண வயசில் அவங்கெல்லாம் வருவாங்க, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்கார் ரிவிஷன் பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் சர்ஜிக்கல் கரெக்ஷன்ஸும் இருக்குது, இல்லைன்னா சர்ஜிக்கல் கரெக்ஷன்.
நான் சர்ஜிக்கல்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஆர்பி கொடுக்குறது, இல்லைன்னா சிலிகான் ஜெல் போடுறது, அது மசாஜ் பண்ணுறது, இல்லை மைக்ரோ நீட்லிங் அது பண்ணுறது, இல்லைன்னா அது கீழே வந்து ஒரு வால்யூம் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். இல்லை அதுலேயும் சரியாக மாட்டேங்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லை பெருசாக குண்டாக இருக்குது தெரியுதுன்னு சொன்னால் ஸ்கார் ரிவிஷன் சர்ஜரிஸ் என்ன பண்ணுவோம். அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ த ஸ்கார்ஸ் கேன் பி ரீமாடல்டு. ஓகே மேம். அப்புறம் இந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணுறோம்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது அது வீக்கமாகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உண்மையாக வீக்கமாகுமா? அப்படி வீக்கம் ஆச்சுன்னா அது எவ்வளோ நாளில் சரியாகும்? எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், என்ன ப்ரொசீஜர் பண்ணாலும் இல்லைன்னா நான் சர்ஜிக்கலாக பண்ணாலும் கொஞ்சம் வீக்கம் வரதா செய்யும். ஏன்னா நம்ம டிஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக வீக்கம் இருக்கும். இட் வில் டேக் சம் டைம், மேபி 1 வீக்கில் வந்து எல்லாமே குறைஞ்சிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுப்போம், அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி அது குறைஞ்சிடும். ஆனால் வீக்கமே இல்லாமல் நார்மலாகவே வந்து அப்படியே போகிறது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்ன முடி கொட்டுதுன்னு ஒரு பிரச்சனை இல்லை, ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்க ஒரு சில பேர் என்னன்னா மற்றவங்க முடி பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி முடி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது நல்லதா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்னொருத்தருடைய முடியை வந்து நம்ம வைக்கவே மாட்டோம், அவங்களுடைய முடி மட்டும்தான் நம்ம வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹேரை வந்து அந்த ஸ்கேல்ப் என்ன இருந்தாலும் அந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபாலோ அப்பில் இருந்து என்னென்ன பண்ணணும், இப்போ ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சொல்லிட்டு அனுப்புவோம். அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அது வந்த அப்புறம் தான் எங்கே முடி டென்ஸாக இருக்கும், யூஸ்வலி பின்னாடி அந்த ஆக்சிபிட்டல் ரீஜன் சொல்லுவோம், அங்கே இருக்கிற ரூட்ஸை எடுத்துட்டு எங்கே அது வந்து டெஃபிசிட் இருக்கும், இப்போ முன்னாடி மென்னுக்கு வந்து டெம்பரல் பால்டிங்னு சொல்லுவோம், அந்த இடத்துல போட்டுட்டு அதை வந்து நம்ம வளர்க்கணும். அதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இன்னொருத்தருடைய முடி எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். இப்போது பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து சேஃப் தானா, இல்லை அதில் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா மேம்? பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் சேஃப். ஆனால் என்னென்னா எங்கே பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஓவராக வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஓவர் கரெக்ஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு இப்படி தான் இவ்வளோ ஃபுல்னஸ் இருக்கணும், லிப் வந்து இவ்வளோ பெருசு இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அது வந்து டிஷ்யூஸ் வில் நாட் அக்செப்ட். ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் எதுக்காக பண்ணுறோம், இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயே நம்ம பண்ணணும். அதுக்கு இல்லாமல் நம்ம வந்து இப்போது அன்குவாலிஃபைடு பீப்புள், இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் வந்து இட் ஷுட் பி டன் ஒன்லி பை பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ஆர் டெர்மட்டாலஜிஸ்ட். இல்லை இப்போ நிறைய வந்து டென்டல் கிளினிக்ஸில் பண்ணுறோம், இல்லைனா பியூட்டி பார்லரில் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்ட் அன்ட்ரெயின்டு பீப்புள் பண்ணுவாங்க. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, காஸ்ட் கம்மி பண்ணிக்கணும்னு அங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இட் இஸ் நாட் அட்வைசபிள். இட் ஹேஸ் டு பி டன் பை த ஆத்தரைஸ்ட் பீப்புள், யார் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுற இடத்துல பண்ணால் இட் இஸ் சேஃப். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவராக வச்சுக்கிட்டு வேறு ஏதோ அன்ஆத்தரைஸ்ட் பிளேஸில் பண்ணால் இட் இஸ் நாட் சேஃப். மேம், இந்த நான் சர்ஜிக்கல் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன மேம்? நான் சர்ஜிக்கல் காஸ்மெட்டிக் ஆர் ஈஸ்தட்டிக் ப்ரொசீஜர்ஸ்னால் கத்தியே வைக்காமல் அழகுபடுத்துறதுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி சோர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் நான் சர்ஜிக்கல் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ். இதுக்கெல்லாம் என்ன எக்ஸாம்பிள், இந்த லேசரு, போட்டாக்ஸ், பீல்ஸு, ஃபில்லர்ஸ், அது எல்லாமே வந்து இட் வில் கம் அண்டர் நான் சர்ஜிக்கல் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வால்யூம் டெஃபிசிட் இருக்குது, எங்கேயாரோ டொக்கு விழுந்த மாதிரி இருக்கும், அங்கே வந்து ஃபில்லர் யூஸ் பண்ணுறது, இல்லைனா ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் வருது, அந்த க்ரோஸ் ஃபீட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம போட்டாக்ஸ் போடுவோம். இல்லை பை சான்ஸ் இப்போ வந்து நெக்கில் வந்து ரொம்ப தொங்குற மாதிரி ஒரு அந்த ஜவுல்ஸ் லைன் சொல்லுவோம், அதை வந்து அதெல்லாம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு த்ரெட் லிஃப்டன் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நான் சர்ஜிக்கல் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ். இது வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக் சர்ஜன்னா வெறும் அழகுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கறது மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதில் நிறைய விஷயம் இருக்குன்னு இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் உங்கள் தேவி பிரியா, இது உங்கள் பேசும் நேரம்.